அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டால், நான் வராமல் இருந்தால், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருப்பீர்கள் என்று உங்களை கொண்டு நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் என்னுடைய செய்தி. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருள் பெற்றுகிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை தான் நாம தொடர்ந்து வேத பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த முதலாவது சாப்டர்னுடைய கடைசி பகுதிக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். இதுல இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம ஏற்கனவே வேர்ட் பை வேர்டா நம்ம பார்த்துட்டோம் 1 அதிகாரத்தை. இந்த முறை திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது இதை நம்ம டாபிக்ஸ் அடிப்படையில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, சண்டே சர்மன் ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்குற அந்த தேவ வார்த்தையிலையும் எபிரேய நிருபத்தையும் நம்ம டாபிக்ஸாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல இந்த 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சில தலைப்புகள் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இதை நம்ம தியானித்து வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற மேன்மைகளை, கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பியர் நிருபம். ஒரு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழணும், எப்படிப்பட்ட நிலையில அவன் இருக்கணும், என்னென்ன காரியங்கள் அவன் செய்யணும், அவன் வாழ்க்கையில எதெல்லாம் கடைபிடிக்கணும், ஒரு காரியத்தை எப்படி அவன் அணுகணும், எப்படி அவனுடைய பார்வை இருக்கணும், அவனுடைய சிந்தை எப்படி இருக்கணும், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அவன் எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற அநேக காரியங்களை இந்த பிலிப்பியர் நிருபத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதி திருச்சபையின் அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணி இதை நம்ம செய்யறோம். இதுல இந்த கடைசி பகுதியில, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய கடைசி பகுதியில போராடுவதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற இந்த 27 வசனத்தினுடைய பகுதியில பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. 30 வசனத்துல முடிக்கும் பொழுது கூட, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களை எப்படி நாம் கையாள்வது அப்படின்றத இந்த பகுதியில நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். எந்தெந்த விதத்துல நம்ம போராடணும் அப்படின்றத போன வாரத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த வாரத்துல அதை நம்ம நிறைவு செய்ய போறோம். எப்படி போராடணும்? போன வாரத்துல நான் சொன்னேன், ஒரு யுத்த வீரனை போல நம்ம போராடணும். ஒரு வேலைக்காய் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்களை போல நம்ம போராடணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை போல, ஒரு விளையாட்டு வீரனை போல ஒழுங்கும் கிரமமாய் நாம் போராட்டத்தை எதிர்கொள்ளணும். அப்ப இந்த 3 விதங்கள்ல இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். 3 காரியங்களை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு இந்த போராட்டங்களை குறித்து இன்னும் சில விஷயங்களை நாம் பார்த்துட்டு நாம் இந்த முதலாவது சாப்டர் நிறைவு செஞ்சு அடுத்த சாப்டருக்குள்ளாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். இதுல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தமான இந்த போராட்டங்கள், கிறிஸ்துவின் நிமித்தமான பாடுகளை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொதுவா ஒரு போராட்டம்னாலே என்னன்னா, அது ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, மாம்சீக போராட்டமா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் நம்மளை சோதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். தீமையினால் கர்த்தர் சோதிக்கிறது இல்லை. யாக்கோபு எழுதின நிருபத்துல 1 அதிகாரத்திலிருந்து அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்றத பார்த்துட்டோம். அப்ப சோதனையினாலே, இது மாதிரியான தீமையினாலதான், நான் செஞ்ச தீமையினால்தான் சோதனை வருது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் நம்ம வந்துட முடியாது. ஏன்னா சோதிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நம்மளை சோதிக்கிறான். கர்த்தர் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். இந்த ஒரு பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த சோதனைய கர்த்தர் எப்போதுமே தன்னுடைய ஜனங்களுடைய நல்வாழ்வுக்கு பயன்படுத்துறார்.
எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு ஒரு சோதனையை கொடுத்தாலும் சரி, அந்த சோதனையின் மூலமாய் கர்த்தர் நல்வாழ்வை ஏற்படுத்துகிறார். நம்ம யோபின் சோதனையில நம்ம பார்த்தோம். அது சொன்னேன், உதாரணங்கள் சொன்னேன். யோபுக்கு அந்த சோதனையில யார் எப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சு. தன் நண்பர்கள் யார் உண்மையாய் தன்னை நேசிக்கிறவங்க, தன்னை சுற்றி இருந்தவங்க யார் தன்னை உண்மையா நேசிக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனா குடும்பத்துல இருக்கிற தன்னுடைய மனைவி எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறது இந்த சோதனை நேரத்துல யோபுக்கு வந்துச்சு. திருப்பியும் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தந்தார். எல்லாவற்றையும் திரும்ப யோபுக்கு கொடுத்தார். அப்ப சோதனையிலிருந்து நாம் வெளி வருகிறதற்கு, பாடுகளிலிருந்து வெளி வருகிறதற்கு, போராட்டங்களிலிருந்து நாம் வெளி வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு. ஆனா அந்த போராட்டங்கள் மத்தியிலேயே கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நம்மளை நிறுத்தி பயன்படுத்துறது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா, அந்த போராட்டங்கள்ல அந்த ஒரு பிரச்சனையின் பாதையில நாம் இருக்கும்பொழுதே அதிலேயே இருந்தே கர்த்தர் நம்மள பயன்படுத்துறார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அப்ப கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகின்ற போராட்டங்கள், நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாம போய் சிக்கிட்டு, அதுல கர்த்தாவே ஏன் சோதிக்கிறீர்ன்ட்டு கேட்கிற போராட்டங்கள் கிடையாது. அத பத்தி நான் பேசல. கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற போராட்டங்கள். அது நம்ம வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த இதுலயும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது நிமித்தமாவே சில இதுல போராட்டங்கள், சோதனைகள் வரும். நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வாழ நமக்கு நம்ம கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு, நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த மாதிரியான காரியங்கள நான் பேச மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள நான் செய்ய மாட்டேன். இத செஞ்சா கர்த்தர் துக்கப்படுவாரு. அப்படின்ட்டு நாம சில காரியங்கள ஒதுக்கி தள்ளுறது நிமித்தமாவே, இந்த பூமியில சில நேரத்துல நம்ம சில பாடுகளை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதான் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற போராட்டங்கள். இந்த போராட்டங்களை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரத்துல தான் நம்ம ஆரம்பிச்சோம். இந்த வாரத்துல நம்ம அத முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு நேரா நம்ம போலாம். இந்த கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற இந்த பாடுகள் வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் தேடுறாங்கல்ல. சில பேரு அவங்க எதுக்கு கர்த்தரை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு கர்த்தரை தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே காரியம், அவங்க ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஒரு தேவை இருக்கும், ஒரு வியாதி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. சரி, பல இடத்துல முயற்சி எடுத்தோம், இங்கேயும் ஒரு செய்வோம் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க. அது நிமித்தமா சில அற்புதங்களை பெற்று நிமித்தமாய் அவங்க கர்த்தருடைய அற்புதங்கள கண்டது நிமித்தமா அவங்க கர்த்தரை ஏற்றிருப்பாங்க. ஆனா, அத நிமித்தமா அவங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தமாவே அவங்க ஆழமான வேர் விட்டாங்களான்னு கேட்டா, சில இதுல இருக்காது. அது அவங்க அப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவங்க ஆழமான சத்தியத்துல வளரணும். நெறைய நேரங்கள்ல சினிமாக்காரங்க நெறைய பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. திடீர்னு பார்த்தா அவங்க பயங்கரமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. டக்குன்னு அத பண்ணுவாங்க, இத பண்ணுவாங்க. நெறைய ஊழியக்காரங்க எடுத்துட்டு போய் மேடைய ஏத்தி அவங்கள சாட்சி சொல்ல வைப்பாங்க. ஆனா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பா தான் போயிருக்கு. இதுவரைக்கும் அவங்களுடைய பேக்கிரவுண்ட் இன்ன வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 90% திரும்ப பின்மாற்றத்துல தான் போயிருக்காங்க. அன்னைக்கு மேடை ஏறி மைக் எடுத்து சாட்சி சொன்னவங்கலாம் திரும்ப பின்மாற்றமா தான் அவங்க போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஆழமான சத்தியத்துல வேர் கொண்டு வளரல, வளர விடல. அது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அப்ப அ நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டதிலேயே நம்ம ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறிட்டோம்னு கிடையாது. அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுல திரும்பியும் அதுக்கப்புறம் வளரணும். இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுகள்ன்றது, இந்த மேம்போக்கான கிறிஸ்தவர்கள், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடினவர்கள், தேவைக்காக மாத்திரம் சபைக்கு வந்தவர்கள வேறு பிரிச்சுரும். ஒரு பிரச்சனை வந்த உடனே, அவங்க என்ன பண்ணிருவாங்க, டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு காணாம போயிருவாங்க. அவங்க வந்து கர்த்தரை வந்து முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளாததுனால, ஒரு தேவை நிமித்தமா வராங்க. அது தேவை சந்திக்கப்படுது. அது நிமித்தம் அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஆழமாய் அவங்க வேர் கொள்ளல. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளரல, டெவலப் ஆகல அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன போராட்டம், சின்ன ஒரு பிரச்சனை வந்தோனே, இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தோனே, அவங்க கிறிஸ்துவை விட்டு பின்விலகி செல்கிறவர்களாய் அவங்க போயிடுறாங்க. இன்னொன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமாய் வேர் கொள்ளாதவர்கள்.
அவங்க அவங்க வந்து தேவைக்காக மாத்திரம் வந்தவங்களா இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர் கொள்ளாதவர்கள். இவர்கள் எல்லாரையும் இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள் வேறு பிரித்து காமிச்சிருது. யாரு எந்த நிலையில இருக்காங்க அப்படின்றத வேறு பிரிச்சு காமிச்சிருது. ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஒருத்தர் போகும்போது, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதிலேயே, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியும், அவங்க முதிர்ச்சியும், அவங்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் வேதத்துல, வேத சத்தியங்கள்ல தெளிவுள்ளவர்களா இருக்கிறாங்கன்றத நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருது. உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருன்றத நமக்கு தெளிவா வெளிச்சம் போட்டு காமிச்சிருது. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர்கொண்டு, நிலைத்திருந்து இந்த மாதிரியான போராட்டங்களை எதிர்கொள்ளுகிறவர்கள கர்த்தர் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியா எடுத்து பயன்படுத்துறாரு. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள் என்னென்ன பண்ணுது? தேவைகளுக்காக மாத்திரம், இம்மைக்குரியவர்களுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள வேறு பிரித்து காமிச்சிருது. இன்னொன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர்கொண்டு ஆழமாய் சத்தியங்கள்ல நிலை நிற்காதவர்கள், அவர்கள வேறு பிரிச்சு காமிச்சிருது. 3வது உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்துவுக்கு முழுமையாய் தன்னை எப்படி அர்ப்பணித்திருக்காங்க, எப்படி அவங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றாங்கன்றத அதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு தன்னை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிருது. 4வது இந்த பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து அதை வெற்றி சிறந்து ஜெயிக்கிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. அநேகருக்கு சாட்சியா எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த 4 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜான் வெஸ்லின்னு சொல்லிட்டு 1703ஆம் வருஷத்துலேருந்து 1791ஆம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரர் இருந்தாரு. ஜான் வெஸ்லி, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்துல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர், சத்தியத்தை சத்தியமாய் போதித்தவர், எது தப்போ தப்பு, எது சரியோ சரி அப்படின்ட்டு போதிச்சாரு. கட் அண்ட் ரைட்டா போதிச்சதுனாலே அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய, அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிமித்தமா வருகின்ற எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே அவரை பயங்கரமா எதிர்த்தாங்க. அதாவது சபையில் அங்கத்தினராக இருந்து சபையை நடத்துகிறவர்களே சில பேர் இந்த ஜான் வெஸ்லியை எதிர்த்தாங்க. ஏன்னா இவர் சத்தியத்தை சத்தியமா போதிச்சாரு. எது சரியோ அது சரினாரு, எது தப்போ அது தப்புன்னு அவர் வெளிப்படையா பேசினதுனாலே அநேக காரியங்கள்ல அரசாங்கமே சில காரியங்கள் எதிர்த்துச்சு. சில விஷயங்கள்ல அவர் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சார். அவர் தன்னுடைய சுயசரிதையில எழுதியிருக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவர் குதிரையில போய்கிட்டே இருந்தாராம். அப்ப வந்து போய்கிட்டே இருக்கும்போது அவர் யோசிச்சுட்டே, நம்ம போகும்போது டிராவல் பண்ணும்போது யோசிச்சுட்டே போவோம்ல சில நேரத்துல. அது மாதிரி அவர் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு யோசிச்சாராம், நம்ம ஒரு 3 நாளா நமக்கு எந்த பிரச்சனையுமே வரலையே அப்படின்னு யோசிச்சாராம். ஒரு 3 நாளா என் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம இருக்கே, ரொம்ப ஸ்மூத்தா போகுதே அப்படின்னோடனே இவரு டக்குன்னு அந்த குதிரையை ஸ்லோ பண்ணிட்டாராம். ஸ்லோ பண்ணிட்டு மெதுவா இறங்குனாராம். என்ன நடக்குது? நம்ம சரியான பாதையில போறோமா? ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு, அப்படி ஏதாவது நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோமா? யாருமே நம்மள எதிர்க்கவே இல்லையே! நம்மள யாருமே எதிர்க்கவே இல்ல. யாருமே நம்மள எந்த போராட்டமும் நமக்கு வரல 3 நாளு. இந்த 3 நாள்ல நம்ம ஒருவேள இந்த கொஞ்சம் ஜனங்களுக்கு சாதகமாய், அவங்க பிரியப்படுகிற மாரியான செய்திகள நம்ம குடுக்க ஆரம்பிச்சுட்டோமா? அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், குதிரைய கையில புடிச்சுட்டு, அந்த பெல்ட்ட கையில புடிச்சுட்டு மெதுவா நடந்துட்டே போயிட்டே இருந்தாராம். குதிரையில போய் வேகமா போயிட்டு இருந்தவரு, மெதுவா இறங்கி நடந்து போயிட்டே இருந்தாராம். அப்ப இதே அவர் மனசுல சிந்திச்சுட்டே போறாராம். என்ன, ஏன் நமக்கு 3 நாளா ஒரு 3 நாள் பிரச்சனை இல்லாததுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய இதா இருந்திருக்கு. அவ்வளோ விஷயம் யோசிச்சிருக்காரு. உடனே அங்க இந்த அந்த ஃபீல்ட்ல ஒருத்தன் இருந்தவன், வயல்ல இருந்தவன் ஒரு கல் எடுத்து அடிச்சானாம். அது வந்து கல் வந்து ஜஸ்ட் மிஸ்ல அவருடைய தலைய அப்படி கிராஸ் பண்ணி இப்படி போச்சாம். அவங்க அங்கருந்து சத்தம் போட்டு சொன்னானா, "நீ வந்து நான் செஞ்ச பாவத்த வந்து நீ வந்து வெளியரங்கமா நீ சொன்ன. நான் எப்பப்பா சொன்னேன்னா, நீ சொன்னேன்னா." அவரு சும்மா சொல்லியிருக்கிறாரு. அவர் சும்மா மீன்ஸ் அந்த ஆவிக்குரிய ஆவியில நிறைந்து அவர் சில காரியங்கள கண்டிச்சு உணர்த்தியிருக்கிறாரு. அது இவனுக்கு குத்த போட்டிருக்கிறான். அதுல திருந்தல இவன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, என்னையா நீ குறை சொல்றேன்ட்டு கல்ல தூக்கி அடிச்சிருக்கிறான். அதுக்கு நல்ல வேளை ஒரு தலையில படாம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கிறாரு. சந்தோஷமாயிட்டாரு. ஆஹா! நம்ம தப்பான பாதையில போல, கரெக்ட்டா தான் போயிருக்கோம். போராட்டம் வந்துருச்சு. அப்படின்ட்டு திருப்பி குதிரை மேல ஏறி சந்தோஷமா அவரு பிரயாணம் பண்ணி போனாராம். அப்ப போராட்டம் வருகிறது, நம்ம கர்த்தருக்குள்ளாய் சரியா நம்ம நிற்கிறோம் அப்படின்னும் பொழுது, சில நேரத்துல நமக்கு போராட்டம் வருதுன்னா, நம்ம கர்த்தரை விட்டு விலகிட்டோம்னு கிடையாது. கர்த்தர் நம்மள விட்டு விலகிட்டாருன்னு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்குள்ளான போராட்டம். நாம சரியா செஞ்சு, கர்த்தருக்கு பயந்து சில காரியங்கள நடப்பித்து, அது நிமித்தமாய் நம்மளுக்கு வருகிற பாடுகள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம சுய இச்சையினால இழுப்புண்டு சில காரியங்கள செஞ்சு, தப்பா செஞ்சுக்கிட்டு, அது நிமித்தமாய் வர்ற பாட பத்தி நான் பேசல. அது வந்து டேஞ்சரு. அது நம்ம பண்ண காரியத்தினுடைய ரிசல்ட். நாம போட்ட விதை என்னுடைய
பலனு. அதான் பாவம்ன்றது விதை மாதிரி. எதுக்கு பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா, பாவம்ன்றது ஒரு விதை மாதிரி. அது என்ன பண்ணிரும், சிலதுல அது முளைச்சு பலன் கொடுத்துரும். அதனால பாவம் செய்யக்கூடாது. பாவம்ன்றது எப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு நிலத்துல விதைய தூவுற மாரி. கர்த்தர் மன்னிச்சிடுறாரு. ஆனா போட்ட விதை என்ன ஆயிருது? முளைச்சு வெளிய வர மாரி பலன் அது வந்து பலன் தர ஆரம்பிச்சிருது. பாவத்தின் விளைவுகள் வந்துருது. பாவத்தினால் நாம் செய்ற பாவத்தினால் வருகிற விளைவுகள் நமக்கு சமாதானமின்மையை கொடுக்குது. பிரச்சனைகளை கொடுக்குது. சுகவீனத்தை கொடுக்குது. வியாதிகளை கொடுக்குது. அது வேற. ஆனா சில அ கர்த்தரிடத்துல நாம பிரியமா இருக்கிறதுனாலே சில பாடுகள படுறோம். அத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இப்படிப்பட்ட பாடுகள் நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. அது கரெக்ட்டா இருக்கிறவங்க யாரு? சரியா இல்லாதவங்க யாரு? சரியா இருக்கிறவங்க யாருன்றத வேறு பிரிச்சு காமிச்சிருது. சரி, ஒரு 4 காரியத்த மட்டும் நம்ம கடகடன்னு நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நாம நிறைவு செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு, ஏன் இந்த போராட்டம்? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் நம்ம போராட்டத்தை சந்திக்கணும்? ஏன் பாடுகளை சந்திக்கணும்? கிறிஸ்துவ நிமித்தமான பாடுகள். மறுபடியும் சொல்றேன். கிறிஸ்துவ நிமித்தமான பாடுகள். நாம நன்மை செய்றோம். நாம கரெக்ட்டா இருக்கிறோம். சரியான விதத்துல நாம கர்த்தருடைய வேலைய மாத்திரம் செய்றோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்றோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுனால சில நேரத்துல நம்ம பாடுபடுறோம். என் நிமித்தமாய் நீங்கள் துன்பப்பட்டா பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. இது இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலேசியர் எழுதின நிருபம் எடுத்துக்கோங்க. கொலேசியர் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனங்கள தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதனால வேதத்த டக்கு டக்குன்னு எடுங்க. கொலேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து நமக்காய் எவ்வளவு பாடுபட்டார்ன்றது நமக்கு தெரியும். கைது பண்ணப்பட்டு, ஒரு விசாரணை செய்யப்பட்டு, அடிகள் அடிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் சிலுவையில அறையப்பட்டு, அவர் அவமானப்படுத்தப்பட்டு, அநேக காரியங்களால அவர வாதித்து, தன் கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காய் சிந்தி, நமக்கு இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கான நல்வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கான வெற்றியுள்ள வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பாவ பரிகார பலியாக அவர் பலியாகி 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலினால எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு நல்லா புரியுது, நல்லா நமக்கு தெரியுது. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் பட்டார்ல, இந்த பாடுகள்லே இருக்கிறதுலே கம்மியானது எது அப்படின்னா, அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டு வாரினால் அடிபட்டு அவரை சிறையில கொஞ்ச நேரம் அந்த கைது பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் அவர் பட்ட பாடுகளே குறைவானது. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணி. ஏன்னா இவரும் இப்ப கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு. வாரினால் அடிபட்டிருக்கிறாரு, விசாரிக்கப்பட்டிருக்கிறாரு, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் பாடுகள்ல குறைவானதை நான் பெற்றிருக்கிட்டேன் அப்படின்றாரு. நம்ம யாராவது கைது பண்ணப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் நிமித்தமா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்ம விசாரணை செய்யப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்ம வந்து இப்படிப்பட்ட பாடுகளை பட்டிருக்கிறோமா? அப்படின்னா கிறிஸ்துவினுடைய பாடுகள்ல கொஞ்சத்தை நம்ம பட்டிருக்கிறோம். அவர் நமக்காய் பண்ண காரியங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. அவர் செஞ்சதுக்கு ஈடாகாது. ஆனா அவர் எந்த வழியில போனாரோ அதே வழியில தான் நாம போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பாடுகள், இப்படிப்பட்ட இகழ்வுகள், நீங்க கர்த்தருக்குள்ளாய் இருக்கும் பொழுது தூஷணமான வார்த்தைகளை கேட்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன எப்படிப்பட்ட பாடுகள் பாதையில அவர் சென்றாரோ அதே பாதையில ஆதி அப்போஸ்தலர்கள் செல்றாங்க. அதே பாதையில நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப இது நிமித்தமாய் நீங்க சந்தோஷப்படணும். நம்முடைய முன்னோடியாகிய கிறிஸ்துவின் பாதையில நாம சென்றிருக்கிறோம் அப்படின்றதுல சந்தோஷப்படணும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறணும். 2வது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த பாடுகள் வந்து கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டாரு, அவருடைய அந்த பாதையில நான் இருக்கிறேன் அப்படின்றது முதலாவது பார்த்தோம். 2வது, இந்த பாடுகள் வந்து நம்மளை சுத்திகரிக்கிறது. நாம் படுகிற இந்த போராட்டங்கள், நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள்
நம்மள கிளென்சிங் பண்ணுது. நம்மள இன்னும் அதிகமாய் சுத்திகரிக்குது. இன்னும் கர்த்தர் இடத்துல நெருங்கி சேர நமக்கு உதவி செய்யுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அப்ப நம்மை சுத்திகரித்து அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமையை இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள் நமக்கு தருது. கிறிஸ்து நிமித்தமா நான் பாடுபடுறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பாதையில நான் செல்றேன்னு அர்த்தம். கிறிஸ்துவ நிமித்தமா நான் பாடுபடுறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் வரும்போது அது எனக்கு மகிமையும், புகழ்ச்சியும், கனத்தையும், மகிமையும் எனக்கு தருது அப்படின்றதுனால நீங்க சந்தோஷப்படணும். 3வது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம். நீங்க இந்த 4ஆம் அதிகாரம் முழுக்க வாசிச்சீங்கனாலே தெரியும். சுவிசேஷத்துல நிலை நிற்கிறோம். சுவிசேஷத்துல நிலை நிற்கிறோன்றதுக்கு இந்த பாடுகளின் பாதை, போராட்டங்களின் பாதை ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் இருக்குது. இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்க வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாம சுவிசேஷத்துல நிலை நிற்கிறோம் அப்படின்றது இந்த பாடுகளின் பாதை நமக்கு உறுதி செய்கிறதா இருக்கு. அப்ப இந்த போராட்டங்களை, பாடுகளை, கிறிஸ்து நிமித்தமான காரியங்களை, சோதனைகளை, வேதனைகளை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இந்த காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு முன்னோடியாகிய கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி போன ஆதி அப்போஸ்தலர்கள் அதே பாதையில தான் நானும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதன் மூலமாய் நீங்க பாடுபட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னா அந்த கிறிஸ்து அனுபவித்தது போல நீங்க அனுபவிக்கிறீங்க. அவருடைய பாடுகளின் பாதையில நீங்க பயணிக்கிறீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் உங்களை எப்படி பார்ப்பாரு? அவர் வரும்போது அந்த ரிவார்டை கொடுக்கிறாரு. கனத்தையும், மகிமையும், புகழ்ச்சியையும் அவர் தராரு. அப்ப இதான் பாடுகளை குறித்து தானே சில காரியங்கள். இந்த பாடுகளை 2வது பாடுகளை குறித்துதான சில நிஜங்கள் என்ன? பாடுகள், இந்த போராட்டங்கள்லாம் என்ன அப்படின்றத குறிச்சு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதே பிலிப்பியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அதாவது கிறிஸ்து என் சரீரத்துல மகிமைப்படுவார் என்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு நமக்கு இருக்கணும். அது ரொம்ப அந்த நிஜம் ரொம்ப அவசியம். அதாவது ரியாலிட்டி ஆஃப் சஃபரிங், இந்த பாடுகளை குறித்ததான, இந்த போராட்டங்களை குறித்ததான நிஜங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாமதமாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அப்ப சோதனை குறித்து, இந்த பாடுகளை குறித்துதான ரியாலிட்டிஸ், நிஜங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோதனைய கர்த்தர் தரது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். மைண்ட்ல நல்லா ஏற்றி வச்சுக்கணும். கர்த்தாவே ஏன் என்னை சோதிக்கிறீர்னு கர்த்தரை நோக்கி நம்ம கேட்கவே கூடாது. கர்த்தர் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நல்லா பாருங்க, திராணிக்கு மேலா சோதனைக்கு அனுமதி கிடையாது. பிசாசானவன் நம்மளை சோதிக்கிறான். பிசாசானவன் நம்மளை சோதிக்கப்படும் பொழுது ஒரு கட்டத்துல நம்மளுடைய எபிலிட்டி, அதாவது நம்ம தாங்குற எபிலிட்டிக்கு தாண்டி போகும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? உள்ள வந்து தடுக்கிறாரு, உள்ள வந்துடுறாரு. இப்ப கிறிஸ்துவ நிமித்தமாய் நம்முடைய தேசத்துல சில பாடுகளை நம்ம பட்டு கொண்டு இருக்கிறோம். சில காரியங்கள்ல நம்மளுடைய தேசங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னடா இது, இவ்வளவு பெரிய பாடுகளை நம்ம படுறோமே, இது ஒரு பெரிய இதா இருக்குது. நமக்கு ஒரு அரசியல் ரீதியான விடுதலை தேவை, அது தேவை, இது தேவை. அவரை போய் பார்க்குறேன், இவரை போய் பார்க்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன். 1000 விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் சீனாவுக்கு போயிட்டு வாங்க, இப்படிப்பட்ட ஆளுங்க. கொஞ்சம் இந்த நார்த் கொரியா பக்கம் போயிட்டு வாங்க. அங்க அங்க படுற பாடெல்லாம்
நம்ம வாயினால விவரிக்க முடியாது. அந்த பாடுகளும் நம்ம படுகிற பாடுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் எங்கேயாவது நம்ம பக்கத்துல எங்கேயாவது நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம தலை தெறிக்க ஓடிருவோம். அவ்வளோ பாடுகள், அவ்வளோ போராட்டங்கள் கிறிஸ்து நிமித்தமாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய். ஒவ்வொரு கேள்விப்பட்டேன். சீனாவுல சபையில ஒரு 10 விசுவாசிங்க இருக்காங்கன்னா, 10 விசுவாசிங்களும் வேதத்தினுடைய ஒரு ரோமர்கள் நிருபம்னா அந்த 10 பக்கத்த வச்சுப்பாங்களாம். பைபிள பிச்சு 10 பேரும் 10 பக்கங்கள ரோமர்கள் நிருபம்னா அந்த 10 பக்கத்த வச்சுப்பாங்களாம். எப்படின்னா கசக்கி சும்மா வீட்ல ஒரு குப்பை மாரி போட்டு வச்சுப்பாங்களாம். எதுக்கு? டெய்லியும் செக்கிங் நடக்கும். வந்து இது பண்ணுவாங்க. அப்ப ஏதோ ஒரு குப்பன்னு விட்டு போயிருவாங்க. புக்கா இருந்தது தானே. இத போனதுக்கப்புறம் அத தொடச்சு, அத முத்தம் குடுத்து, அத வாசிப்பாங்களாம் பாருங்க. அந்த ஒரு பக்கத்த வாசிச்சுட்டு, அத இன்னொருத்தவங்கள்ட்ட குடுப்பாங்களாம். அவன்ட்ட இருக்கிறத இவன் வாங்குவான். அப்படிதான் அவங்க பைபிளே படிக்கிறாங்க. நம்ம கையில இவ்வளோ சூப்பரா கையில பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம தொடுறதே கிடையாது. ஆனா, நம்ம பக்கத்து நாடு சீனா. இங்க ஒரு வேதத்த அவ்வளவு அவங்க நேசிக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா கிடைக்கல. அவங்களுக்கு வாசிக்கணும்னு வாஞ்சை இருக்கு. கிடைக்கல. எழுதி வச்சா கூட அது என்ன பண்றாங்க, புடிச்சுட்டு போயிடுறாங்க. எதுவுமே கொண்டுவே போக முடியாது. நம்ம சீனா தேசத்துக்குள்ள போம்போது ஃபுல்லா தரோவா செக் பண்ணி தான் நமக்கு எல்லாமே உள்ள போகுது. அதனால பைபிள்லாம் நம்ம கொண்டே போயிற முடியாது. இல்லங்க நான் டூரிஸ்ட்டா வந்திருக்கேன். எனக்கு நான் வச்சிரலாம் கூட கிடையாது. அனுமதிலாம் கிடையாது. நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் பாஸ்ட்ன்றதெல்லாம் போயிட்டோம்னா அவ்வளதான். நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம்ன்றது ரொம்ப பயங்கரமா தீவிரமா ஃபாலோ பண்ணுவான். அப்ப அ இதெல்லாம் நம்ம பக்கத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அப்படிப்பட்ட பாடுகளின் பாதையில நம்ம இல்லையே! நமக்கு வர சோதனையே நமக்கு பெரியதா இருக்கு. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்த பார்த்தா நம்ம தேசத்துல நம்மள விட்டுருக்கிறாரு போல இருக்குது. நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்குது. நாம எந்த அளவுக்கு விசுவாசிகள், எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துல தேறினவர்கள் அப்படின்றதுனால இங்க இருக்கிறோம் போல இருக்கு. அப்ப திராணிக்கு மேல நம்மள சோதனைய கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. நல்லா வசனத்த வாசிங்க. இடத்துல கர்த்தர் சோதிச்சுட்டே இருக்கிறாரு. இவன் போதும், இதுக்கு மேல விட்டா செத்துருவான். இவன் மேல வேணாம் அப்படின்ட்டு அவர் சோதனை குடுக்குறது நிறுத்திட்டு அப்படி இந்த வசனம் சொல்லல. பிசாசானவன் குடுக்குற சோதனையில கர்த்தர் இன்டர்ஃபியர் ஆயி, "இனிமே பண்ணாத, அவ்வளதான்" அப்படின்ட்டு கர்த்தர் தடுக்கிறாரு. யோபு ஒரு விஷயத்துல கூட பாருங்க. நீ இவ்வளவுதான் நீ செய்யணும், இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்ட்டு கர்த்தர் என்ன பண்றாரு? பிசாச தான் தடுக்கிறாரு. பிசாசனுடைய செய்கைகள அங்க இன்டர்ஃபியர் ஆகுறாரு. 2வது இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக்கிறதுக்கு வழி தர்றாரு. அவரே சோதனைய குடுத்து, அவரே வழி தர்றாரா? கிடையாது. சோதனை பிசாசு தரான். இந்த பாடுகள பிசாசு தரான். இந்த போராட்டங்கள பிசாசும் அவனுடைய மனிதர்களும் நமக்கு ஏற்படுத்துறாங்க. ஆனா நாம அதுல நம்மள அதுக்குன்னு பிசாசு ஏற்படுத்துறாங்கன்னு கர்த்தர் பார்த்துட்டு சும்மாவும் இருக்கிறது கிடையாது. ஒரு அளவுக்கு மேல விடுறது கிடையாது. அவரு இறங்கிடுறாரு. வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறாரு. அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுடுறாரு. இன்னொரு பக்கம் நமக்கு எப்படி அவரு இது பண்றாருன்னா, இன்டர்ஃபியர் ஆகுறாரு. என்னதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறாரு? தப்பித்துக் கொள்றதுக்கான வழிய தர்றாரு. இதிலிருந்து இப்படி இப்படி செயல்பட்டு நீ இப்படி வெளிய போ அப்படின்ட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள நீ செயல்பட்டு இதிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்றத தப்பித்துக் கொள்ள வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதான் இந்த வசனம் நல்லா சொல்லுது. 13ஆம் வசனத்த மறுபடியும் வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். நீங்க சோதிக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்க திராணிக்கு மேல சோதிக்கப்படுறதுக்கு அவர் என்ன பண்றாரு? இப்ப இன்டர்ஃபியர் ஆயிடுறாரு. "இனிமே என் பையன் மேல கை வைக்காத. இதுதான் லிமிட்" அப்படின்ட்டு நம்ம சில நேரத்துல அப்படித்தானே சில நேரத்துல நம்ம செய்யும்போது, "இவ்வளவுதான் உனக்கு லிமிட்ன்னு" சொல்றோம்ல. அது மாரி கர்த்தர் உள்ள பூந்துடுறாரு. பிசாசுட்ட. "இதுக்கு மேல உனக்கு அனுமதி கிடையாது" அப்படின்ட்டு அவர் இன்டர்ஃபியர் ஆயிடுறாரு. அடுத்தது சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அத இப்ப நமக்கு என்ன பண்றாரு? சோதனைய "இந்த பாரு இது மாரி அந்த சோதனை தரான்ப்பா. நீ கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நீ தைரியமா இரு. திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். உன்னை தப்பித்துக் கொள்றதுக்கு உன்னை காப்பாற்றுவேன். உன்னை விடுவிப்பேன்." அப்படின்ற வார்த்தைகளை நமக்கு தந்து, தாங்கிக் கொள்ள அந்த சோதனைகளை நம்ம கடந்து செல்ல வழியை உண்டாக்குகிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? தப்பிக்கிறதுக்கான வழியை, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் சஃபரிங்ஸ். ரியாலிட்டி நிஜம் என்ன? இந்த பாடுகளை குறித்து தானே நிஜம் என்ன? கர்த்தர் சோதிக்கிறவர் கிடையாது. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தரவர். ஃபர்ஸ்ட். 2வது எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்த வாசிக்கலாம். எபிரேயர் 13.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் அவர் சொல்லி, அதாவது என்னன்னா, பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து அப்படின்னும் பொழுது நீங்க உலகத்தை நம்பாதீங்க. உங்களை சில காரியங்கள் விடுவிக்கும்ன்ட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இந்த உலகத்தின் மீது, அநித்தியமான காரியங்கள் மீது, சில நபர்கள் மீது அனி உங்க நம்பிக்கைய வச்சிராதீங்க. அழிந்து போகிற காரியங்கள் மீது உங்க நம்பிக்கைய வச்சிராதீங்க. அதான் இங்க. அந்த கான்செப்ட்ல வாசிங்க. பண ஆசை இல்லாதவர்களா இருந்து அப்படின்னா, அநித்தியமான காரியங்கள் மீது உங்க நம்பிக்கையை வைத்து வச்சிராதீங்க. அத வச்சு ஏமாந்து போயிறாதீங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு, உங்களுக்குள் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இது ஆக்சுவலா அந்த பணத்தை பத்தி தான் பேசுது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு என்னன்னா, இந்த ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். அநித்தியமான காரியங்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்காம, அதுல என்ன சொல்லுது, நான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பாருங்க. அநித்தியமான காரியங்கள் மீது கண்களை வச்சிடாம, நம்மோடு நித்தியமா இருக்கிற கர்த்தர் மீது உங்க நம்பிக்கை வைங்க. அதை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே அப்ப நாம் தைரியம் கொண்டு அநித்தியமான காரியங்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மீது நம்பிக்கை வச்சு, இப்ப நம்ம என்ன சொல்லணுமா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆனா சொல்ல மாட்டோமே. அப்படிதானே? சொல்லலாமே இருக்கு வசனம், ஆனா சொல்ல மாட்டோம். ஏன் ஆண்டவர் இந்த சோதனை, ஏன் ஆண்டவர் இந்த வேதனை, ஏன் அது, ஏன் இது, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த நெகட்டிவான காரியங்களே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீ அப்படி சொல்லலாம்ப்பா, உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நீ தைரியமா நீ சொல்லலாம். நீ சொன்னாதான் நடக்கும். நீ எதுக்கு சொல்லணும்? எதுக்கு அந்த தைரியமா நம்ம அறிவிக்கிறோம்? எதுக்கு நம்ம தைரியமா நீங்க நல்லா பாடுங்க, எதுக்கு விசுவாசத்தை எடுத்து பாடுங்க, விசுவாசத்தை தைரியமா அறிவிங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, உள்ள இருக்கிறது வெளிய வருது. எது உள்ள இருக்கு? தேவனுடைய வசனம் உள்ள இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உள்ள இருக்கு. இப்ப தைரியமா வெளியே வருது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமா சொல்லலாம். ஆனா நம்ம இது வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கோம். சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமா சொல்லலாம். இது 2வது. அதாவது ரியாலிட்டி, நிஜங்கள். பாடுகளை குறித்து தானே, போராட்டங்களை குறித்து தானே நிஜங்கள். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் சோதிக்கிறவர் இல்ல, அவர் திராணிக்கு மேல சோதிக்கப்படும்போது அவர் இன்டர்ஃபியர் ஆகி நம்மளை காப்பாற்றுகிறாரு, நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை தராரு, தாங்கிக் கொள்ள பலன் தராரு, எல்லாம் தராரு. 2வது அவர் நம்மோட கூட இருக்கிறாரு. போராட்டங்கள் மத்தியில அவர் நம்மோட கூட இருந்து, கர்த்தர் எனக்கு சகாயர், நம்ம சொல்லலாம் தைரியமா, ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நமக்கு போராட்டம் வந்தோடனே நம்மளை விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. நம்ம கர்த்தருக்குள்ளாக பாடுகளின் பாதையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது, அவர் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு நான் தூரமா இருக்கிறேன், நீ இதுல இருந்து வெளியே வா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆள் கிடையாது. அக்னியில தூக்கி போட்டா கூட உட்காந்துடுறாரு, கூட உலாவுறாரு. அவங்க உலாவுறாங்க, இவர் என்ன பண்றாரு, கூடயே இருக்கிறாரு. ஒரு அக்னி போன்ற சோதனைகள் மத்தியில நீங்க நடந்துட்டு இருக்கலாம். சிங்க கபியில மாட்டிக்கொண்டது போல இருக்கலாம். சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தர் உங்களே கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறன்றதை மறந்து விடக்கூடாது. இதான் நிஜம், இதான் ரியாலிட்டி. போராட்டத்தை குறித்து பாடுகளின் பாதையில பயணிக்கும் பொழுது முதலாவது கர்த்தர் இது தந்ததில்லை, கர்த்தரை தப்பிக்கிறதுக்கான வழியை தருவார்ன்றதை நீங்க உணரணும், தெரியணும். 2வது போராட்டங்கள் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்றத நமக்கு புரிஞ்சிருக்கணும். 3வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுல போய் கூட வாசிங்க. மத்தேயு 10:28ல 31 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் விசேஷித்தவர்கள். ஒரு சாதாரண ஒரு குருவிக்கு ஒரு 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 அதுக்கே அவ்வளவு உதவுகிறாரு அப்படின்னா, நமக்கு எவ்வளவு உதவுகிறார் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு போடுது. வாசிக்கலாம். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான குருவிகளை இருக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளின் ஒன்றாயின் தலையிலே விழாது.
உங்கள் தலையில் உள்ளவை எல்லாம் பின்பற்றுகிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம ஸ்பெஷல். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம ஸ்பெஷல். ஆண்டவர் என்னைய வந்து கைவிட்டாரு, என்னைய வந்து அவர் சோதிக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நீங்க மனதில் வச்சுக்க கூடாது. பாடுகளின் பாதைகளில் போகும்பொழுது, போராட்டத்தை சகிக்கும் பொழுது, நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் என் கூட இல்ல, அவர் வந்து என்னை கைவிட்டாரு, அவர் பார்வைக்கு நான் அற்பமானவன் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்கள் நாம. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான குருவி விற்கிறாங்கப்பா, ஆனா அவைகள் கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது அப்படின்றத சொல்றாரு. விடாது. அப்ப அவைகளே அப்படின்னா, ஒரு சாதாரண குருவிகளுக்கு அதே கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது அப்படின்னா, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட நாமள கர்த்தர் விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? நமக்காக அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்காரு. நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்மள அவர் சும்மா விட்டுருவாரா? நீங்க போராட்டத்துல மத்தியில இருந்தீங்கன்னா, பாடுகள் மத்தியில இருந்தீங்கன்னா, நீங்க தனியா இல்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இதான் நிஜங்கள். இதான் ரியாலிட்டீஸ். இதான் உண்மை. வேதம் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, இதான் சத்தியம். இதான் உண்மை. நீங்களாவும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்களாவும் யோசிக்க கூடாது. நீங்களாவும் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இல்ல நம்ம பிசாசானவன் அப்படிதான் பாருங்க. அப்படி இப்படின்ட்டு பைபிள்ல இருந்தே சில உதாரணங்களை நமக்கு காமிப்பான். அப்படி இப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாடுகளின் பாதை நீங்க பயணிக்கிறீங்கன்னா, நீங்க அதுலருந்து அந்த திராணிக்கு மேல நீங்க சோதிக்காதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுகிறாரு. பிளஸ் தப்பித்துக்கொள்ள வழியை தராரு. தாங்கக்கூடிய பலனை தராரு. 2வது, நம்ம தைரியமாய் கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம அவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அப்ப ஏன் போராட்டம், ஏன் பாடுகள் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். 2வது, இந்த பாடுகளுடைய, இந்த போராட்டங்களுடைய நிஜங்கள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். 3வது, இந்த பாடுகளின் மத்தியில, இந்த போராட்டங்கள் மத்தியில நம்முடைய ரியாக்ஷன்ஸ், நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும், நாம் எப்படி செயல்படணும் அப்படின்றத பார்க்கலாம். போராட்டத்தின் மத்தியில இருக்கிறோம். இப்ப என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே வாசிச்சது 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இப்ப 3 ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், கர்த்தரை நோக்கி நம்ம படுகிற ரெஸ்பான்ஸ். பாடுகளின் பாதையில போனோன்னே, அதாவது கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற போராட்டங்கள் நம்ம சந்திக்கும் பொழுது, நம்ம இமீடியட்டா நம்ம கிறிஸ்துவ நிமித்தமாய் நம்ம சில போராட்டங்கள் சந்திக்கிறோம்னாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் இதை தான் இருக்கிறோம்னு அர்த்தம், ஸ்ட்ரென்தனா தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்ம யதார்த்தம், நம்ம இயல்பாவே என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் எந்த மனுஷர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது, ஏன் ஆண்டவரேன்ட்டு அவரை நோகிற மாதிரி பண்ணக்கூடாது, பண்றது கிடையாது. இப்ப சந்தோஷப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவரை சந்தோஷப்படுத்துறோம். புரியுதா? ஏன்னா அவருடைய பாதையில தான் நம்ம பயணிக்கிறோம். அப்படின்றதுனால நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தரிடத்துல நம்ம கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் என்னது? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் நிமித்தமாய் போராட்டங்கள் சந்திக்கிறீங்க, பாடுகளை சந்திக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மூளையில உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழக்கூடாது. அப்படியே பயங்கரமா கண்ணெல்லாம் இருட்டிட்டு போச்சு அப்படிலாம் இல்லை. சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவருடைய பாதையில நீங்க பயணிக்கிறீங்க, அவருடைய இதுல நீங்க நிற்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு நாம பங்காளிகள் ஆயிட்டோம், அவருக்கு நம்ம பங்குதாரர் ஆயிட்டோம், அவருடைய பார்ட்னர்ஸா மாறிட்டோம். அதனால நீங்க சந்தோஷப்படுங்க. 2வது, நமக்கு இந்த போராட்டங்களை நம்ம முன்னாடி சொன்ன மனுஷர்கள், அதாவது புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல மனுஷர்கள் மூலமா தான் பிசாசு கிரியை செய்யறான். ஏன்னா இப்ப அவன் தலை நசுக்கப்பட்டுருச்சு, அவனுக்குன்னு சுயமான அதிகாரங்கள் கிடையாது. அவன் வந்து ஆளுகை செய்கிறவனா இருந்தான், மனுஷனை டாமினேட் பண்றவனா இருந்தான். இந்த பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஜெபங்களை தடுத்தான், டைரக்டா மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்து அவனை இது பண்ணான். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் அவனை தலையை நசுக்கி வெளியரங்கமான கோலமாக்கி நம்ம கையில விட்டுட்டாரு. நம்ம இதை நல்லா தெளிவா பார்த்துருக்கிறோம். அவனுக்கு எந்த விதமான
சத்துவமோ வல்லமையோ கிடையாது. இப்ப மனுஷர்கள் தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சித்தத்த, அவங்களுடைய காரியத்தை செயல்படுத்தி இந்த பூமியில அழிவுகளை கொண்டு வராங்க. இப்ப ஒரு கர்த்தருடைய வருகையில கடைசியில அர்மகெதோன் யுத்தம்லாம் நடக்கப் போகுது. அதுக்கு தான் இந்த அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்குதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா, ஒரு 2 அணு ஆயுதங்கள வச்சு இல்ல ஒரு அணு ஆயுதம் ரஷ்யாட்ட இருக்கிற ஒரு அணு ஆயுதத்த போட்டா, பாதி பூமி காணாம போயிரும். பாதி பூமி இதாயிரும். அதனுடைய தூசு மண்டலங்கள் மூடி, சூரிய ஒளியே படாம, அடுத்த மீதி இருக்கிற பூமியும் ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்ப உலகத்த ஒரே ஒரு அணு ஆயுதத்தின் மூலமா அழிச்சிடலாம். ஆனா, அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்கு. அவங்களுக்கு போட்டியா அமெரிக்கா அதுக்கு மேல வச்சிருக்கு. இந்தியா வச்சிருக்கு. பாகிஸ்தான் வச்சிருக்கு. எல்லா சீனா வச்சிருக்கு. எல்லா தேசங்களும் வடகொரியா வச்சிருக்கு. ஈரான் வச்சிருக்கு. எல்லா தேசங்களும் வச்சிருக்கு. எதுக்குடா வச்சிருக்காய்ங்க? ஒண்ணு போட்டாலே காலி ஆயிருமே. ஆனா இவ்ளோ வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காய்ங்கன்னா, ஒரு நாள் வானத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படும் பொழுது, இந்த பூமிக்கும் கர்த்தருக்கும் உள்ள யுத்தத்திற்கு அதெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நம்ம எஸ்கட்டாலஜி ஸ்டடீஸ்ல இதெல்லாம் நம்ம நெறைய பார்த்திருக்கிறோம். அப்ப மனுஷன் மூலமா தான் பிசாசு என்ன பண்றான்? கிரியை செஞ்சுகிட்டு இருக்கிறான். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம். இங்க நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள கூட பாருங்க, சில நேரத்துல மனுஷங்கள் மூலமா தான் வருது. இப்ப இந்த மனுஷர்கள் மூலமா வருதுல்ல, அப்ப அந்த மனுஷங்கள நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? போராட்டங்கள்ல போன உடனே கர்த்தரிடத்துல நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். 2வது இந்த போராட்டங்களை நமக்கு கொடுக்கிற மனுஷர்கள்கிட்ட நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இப்ப வாசிச்ச 4ஆம் அதிகாரம் வாசிச்சோம்ல, அதுக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அப்ப பயமுறுத்துதலுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். 16 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 16, 17 வாசிங்க. 16 நல்லா வாசிங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். எப்படி? கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை என்ன பண்றாங்களாம்? தூஷிக்கிறாங்களாம். உங்களை என்ன பண்றாங்களாம்? அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற அவங்களோட விஷயத்துல அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் நமக்கு போராட்டம் வருது, பாடுகள் வருது. நம்மள தூஷிக்கிறாங்க. அவங்க சரியில்லை, அப்படி இப்படி அதை இதுன்னு ஏதாவது காரணம் சொல்றாங்க. தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய இச்சைகளை, தங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றாத சில காரியங்களை நாம கர்த்தருக்கு பயந்து மனுஷருக்கு பயப்படாம நம்ம செயல்படும் பொழுது, அது நிமித்தமாய் போராட்டங்கள் வரும்பொழுது நம்மளை தூஷிக்கிறாங்க. நம்மள அக்கிரம செய்யக்காரன்றாங்க. இப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்க அந்த விஷயத்துல வெட்கப்படும்படி நாம என்ன பண்ணணுமா? நல் மனசாட்சியோடு கூட, நீ எப்படி பேசுனியா? நான் யாரு தெரியுமா? நான் அப்படிப்பட்டவனா இருக்கேன் தெரியும். அப்படிப்பட்டவன் நான் வாழ்றேன். நீ என்னைய பத்தி எப்படி நீ அதை சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போடணும் அவசியம் கிடையாது. போயிட்டு நீ என்னை பத்தி எப்படி நீ பேசலாம்? கர்த்தர் உன்னை அடிப்பார். இதெல்லாம் தேவையே இல்லைன்றேன். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்முடைய நல் மனசாட்சியை நீங்க காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய நீங்க ஒரு தீமை செய்யறவங்க இருக்காங்க. அவங்களை எதிர பாக்குறீங்க. நீங்க நல்லா சிரிச்சுட்டு வந்துருங்களேன். நல்லா முகம் மலர்ந்து சிரிச்சு அவங்கள பார்த்து சிரிச்சு முடிஞ்சா சோத்திரம் கூட சொல்லிட்டு வந்துருங்களேன். நல்ல தூக்கம் வரும். நீங்க முறைச்சிட்டு இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டு என்னைய இப்படியா பேசிட்ட அப்படி நீ எதிர்த்து பேசினீங்கன்னா நைட்டு ஆனா உங்களுக்கு திரும்ப அவங்க பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப இதாகிட்டே இருக்கும். அப்ப தூக்கம் வராது. நம்முடைய நிம்மதி கெட்டு போயிடும். நம்முடைய நல் மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்முடைய மனதை ரம்மியமா வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும். 17ஆம் வசனம் பாருங்க. தீமை செய்து பாட அனுபவிக்கிறத பத்தி விஷயம் கிடையாது. தீமை செய்யறான், அதனால வர பாட பத்தி வரல. ஆனா நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது நம்முடைய நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் சந்தோஷமா இருந்து பரவாயில்ல, கர்த்தருக்கு பங்காளிகள் ஆயிட்டோம், அதாவது அவருடைய பார்ட்னர்ஸா மாறிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷப்படுங்க. 2வது
இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க காணும் பொழுது அவங்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உங்க நம்பிக்கையை சொல்லுங்க. உங்களை அவங்க தூஷித்தாங்கன்னா உங்க நல் மனசாட்சியை நீங்க காத்துக்கோங்க. இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்தது பிலிப்பியர் எழுதின நிருபம் இதே பிலிப்பியர் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பாடுகளின் பாதையில போகும் பொழுது என்ன கோயிலுக்கு போய் என்ன போகுது அப்படின்ட்டு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமா இருங்க. நம்முடைய பாடுகளின் பாதைகளை நடத்தின அந்த மனிதருக்கு முன்பாக நல் மனசாட்சியை காத்துக்கோங்க. 3வது, கர்த்தரிடத்துல நீங்க கூடி வர்றத, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறத விட்டுறாதீங்க. இந்த 3 தான் ரெஸ்பான்ஸ், முக்கியமான ரெஸ்பான்ஸ். 3 மணா சொல்லிட்டு வரேன். ஒன்னொன்று 3 மணா சொல்லிட்டு வரேன். இதான் ரெஸ்பான்ஸ். கர்த்தருக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும், பாடுகளின் பாதையில இருக்கும் பொழுது. 2வது, அந்த மனுஷர்களை சந்திச்சீங்கன்னா உங்க உங்க மனசாட்சியை நீங்க காத்துக்கொள்ளும்படியாக, உங்க நல் மனசாட்சியை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக நீங்க நடந்து கொள்ளுங்க. 3வது, சபையாய் கூடி வருதல விட்டு விடக்கூடாது. என்ன கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணி நான் ஆயிருது, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாள் சபைக்கு போனேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன். இதைதான் பிசாசு கொடுப்பான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். இதெல்லாம் செய்யாம நீங்க உங்க நல் மனசாட்சியை காத்துட்டு இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க பாருங்க, நான் சொன்னேனே 3 காரியம், இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் நம்ம செய்வோம். ஒரு பாடுகளின் பாதையில போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கர்த்தரை துக்கப்படுத்திடுவோம், சந்தோஷப்படுத்த மாட்டோம். 2வது, அந்த மனுஷனை யாராவது பார்த்துட்டோம்னா நம்முடைய கோபத்தை நம்ம வெளிப்படுத்தி நம்ம நல் மனசாட்சியை நம்ம என்ன பண்ணிப்போம், கெடுத்துப்போம். 3வது, சர்ச்சுக்கு போறதை விட்டுருவோம், ஜெபம் பண்றதை விட்டுருவோம், பாட்டு பாடுறதை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். எதுக்கு அப்படின்ட்டு ஒரு சோர்வுல நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படி இருந்திருக்கும். ஆனா இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ஆப்போசிட்டா நம்ம நடந்துக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய நல் மனசாட்சியை காத்துக்கணும். அடுத்தது, ஜெபம் பண்றத, ஆராதிக்கிறத, கர்த்தரை மகிமைப்படுத்துறத, சபையாய் கூடி வரதை நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒண்ணே ஒண்ணு, 4வது, இந்த போராட்டங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஏன் இந்த போராட்டங்கள். 2வது, இந்த போராட்டங்கள், இந்த பாடுகளினுடைய நிஜங்கள் என்ன. 3வது, இந்த போராட்டங்கள் மத்தியில நம்முடைய ரெஸ்பான்ஸ், நாம் எப்படி செயலாற்றணும், எப்படி நம்ம செயல்படணும். 4வது, இந்த போராட்டங்கள் நிமித்தமாய் நாம் பெறுகிற நன்மைகள் என்ன. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, வாசிக்க வேணாம், நிறைய வேத வசனங்கள் இருக்கு, அதனால வாசிக்க வேணாம், அப்படியே சொல்லிட்டே போயிடுறேன். நீங்க வீட்டில் போயிட்டு இந்த வசனங்களை வாசிங்க, இந்த வசனங்களை குறித்து வைத்துக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, இந்த போராட்டங்கள், சோதனைகள் நம்மளை பூரணம் உள்ளவர்களாயும் நிறைவுள்ளவர்களாயும் மாற்றுகிறது. இந்த 2 வார்த்தையுமே அந்த வசனத்துல இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் மேனாய், ஒரு ஃபுல்ஃபில் ஆன, ஒரு நிறைவான மனிதனாய் நம்மளை மாற்றுகிறது. இந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் மேனா நம்ம மாறுறதுக்கு இந்த இந்த பிசாசு தான் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுகிறார். கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய நன்மையை கொடுக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிடுச்சு. நான் ஒரு பெரிய போராட்டத்துல தான் இருந்தேன், பெரிய பாடுகளின் பாதையில நடந்தேன். ஆனா பாருங்க, கர்த்தர் அதுல ஒரு பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தி சுவிசேஷமும் பிரபலமாயிருச்சு அப்படின்றாரு. அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது நமக்கு தெரியும்ல, அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது கப்பல் சேதத்துல மாட்டிக்கிட்டு எவ்வளவு பாடுபட்டாரு. அந்த சோதனைகள் மத்தியில, அந்த பாடுகளின் பாதையில சுவிசேஷம் பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப அவரை கைது பண்ணி, அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு குற்றவாளியை போல நடத்த ஆரம்பிச்சவங்க அங்க ரோமாபுரிக்கு சென்று சேரும் பொழுது இப்ப அவரை ஒரு பெரிய தலைவனாய் பாக்குறாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனாய் பாக்குறாங்க. இப்ப அவங்க அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியா எடுத்து பயன்படுத்தினார். எருசலேம் பட்டணத்துல இருந்து கிளம்பும் போது ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது போல பிடிச்சு, ஒரு சிறை கைதியை போல கப்பல்ல அடைச்சு ரோமாபுரிக்கு கொண்டு செல்றாங்க. ஆனா அவங்க அந்த கப்பல் சேதத்துல மாட்டி, அதுல இருந்து அந்த கப்பல் கேப்டனுக்கு இவர் கொடுத்த ஆலோசனை பிளஸ் அந்த தீவுல
கர்த்தர் இவர் மூலமாய் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்த அந்த ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்றுன்னு நீங்க பிலிப்பியர் எழுதுறாரு. அப்ப நம்மள ஒரு பெர்ஃபெக்ட் மேனா மாத்துறதுக்கு இந்த போராட்டங்கள் பயன்படும். 2வது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. ஒரு போராட்டமான பாதைகள் நாம் கடந்து செல்லும் பொழுது, நம்ம ஒருவேளை கொஞ்சம் மனுஷரை நம்புகிறவர்களாய் நம்ம இருந்தா, அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நம்மளை விடுவித்து, தேவனை முழுமையாய் சார்ந்தவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. 3வது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்கள். நாம் சந்திக்கிற போராட்டங்கள் கர்த்தரின் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிறது. நான் சொன்னேன்ல, சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று அப்படின்ட்டு. அப்ப நம்ம போராட்டங்களே சுவிசேஷம் பிரபலமாயிருச்சு. இந்த சபையை கட்டும்போது பெரிய போராட்டம், பயங்கரமான எதிர்ப்பு. அப்ப சரி கொஞ்சம் காசு தேவைன்ட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்கலான்ட்டு சும்மா இது பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்போ ஏன்னா பேங்க் மேனேஜர் வந்து காலைல என்கிட்ட பேசிட்டே போவார் எப்போதுமே. அதனால பேசிட்டே போனோம். அப்போ வந்து அவர் எதுக்கு ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீங்க வந்து ஏன் அவ்வளோ உள்ள தள்ளி கட்டுறீங்க? ஒரு சர்ச்சுனா ரோடு ஓரமா மெயின் ரோடு கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாரும் வரதுக்கு வசதியா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அதை சேல் பண்ணிட்டு முன்னாடி ஏதாவது வச்சு கூட நீங்க கட்டுங்களேன். ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல சார், அதுதான் அங்க தான் வந்து கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல. அதான் இப்ப பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. சர்ச்சு கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. திறப்புல வைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த பேங்க்ல லோன்லாம் ஒண்ணும் வாங்கல. அப்புறம் ரொம்ப நாள் அவர பார்க்கவே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இப்ப சொன்னாரு, நீங்க போஸ்டரே அடிக்க தேவையில்ல. அங்க ஒரு சர்ச் இருக்குன்றது ஊர் ஃபுல்லும் தெரிஞ்சு போச்சு. அங்க ஒரு சர்ச் இருக்குன்றத ஊர் ஃபுல்லும் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு போஸ்டர் கூட அடிக்க தேவையில்ல. ஒரு செலவுமே இல்ல. நான் நெனச்சேன், உள்ள கொண்டு போய் கட்டுறாரே, யாருக்கு தெரிய போகுதுன்னு நெனச்சேன். எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு. நீங்க சொல்லவே ஒரு நோட்டீஸும் தர தேவையில்ல, சொல்லவும் தேவையில்ல. அங்க நீங்க கட்டுற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்டின்னாரு. அப்ப நம்முடைய போராட்டங்கள், நம்ம சந்திக்கிற பாடுகள் நம்மளை சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துது. நம்மள இல்ல, சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துது. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அது உதவுது. இன்ன வரைக்கும் நம்ம ஒரு போர்டு கூட வைக்கல. ஆனா இந்த பகுதிய கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த சர்ச் பேர்ல தான் அடிக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு பக்கத்து வீடு, சர்ச்சுக்கு எதிர் வீடு. அப்படிதான் இதுக்கு ஒரு இதே குடுக்குறாங்க. ஒரு அட்ரஸே குடுக்குறாங்க. கர்த்தர் அப்படிதான் மாற்றுகிறார். கர்த்தர் அப்படிதான் செயல்படுறார். கர்த்தர் அப்படிதான் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பரலோகத்துல நமக்கு பலன் உண்டாகுது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். 4வது பார்த்தோம். 5வது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பலப்படுத்த தேவன் நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். நம்ம போராட்டங்கள் மத்தியில செல்லும் பொழுது மற்றவர்களை பலப்படுத்துகிறதுக்கு நம்மள ஸ்ட்ரென்தன் பண்றாரு. நம்மள திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். ஒருத்தன் குழியில விழுந்துட்டான், ஒரு நோஞ்சா நாய் என்ன பண்ண முடியும்? நம்ம தூக்க முடியுமா? நம்மளே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு நல்லா ஒரு வெயிட்டான ஆளை உள்ள இருந்து தூக்க முடியுமா? வாப்பா வெளியே வான்னு தூக்க முடியுமா? இதே நம்ம நல்லா திடகாத்திரமா இருந்தா ஒருத்தன் உள்ள விழுந்துட்டா வா அப்படின்னு தைரியமா என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்மள கர்த்தர் திராணி உள்ளவர்களாய் மாற்றி இந்த உலகத்துல மரண குழியில சிக்கி தவிக்கிறவர்களை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறார். இதை மறந்துடவே கூடாது. இது 5வது. 6வது இதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்மை நாமே உயர்த்தி தேவ கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு இந்த சோதனைகள் நம்மளை சீர்படுத்த உதவுது. சரீரத்துல நாமளே உயர்த்திட்டு பத்தியா, ஏன்னா சில அற்புதங்கள் நடந்துச்சுன்னா இயற்கையாவே மனுஷனுக்குள்ள இருக்கிற திருக்கான குணம் கொஞ்சம் வேலை செய்யும். பத்தியா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நான் செய்யறேன், எவ்வளவு பெரிய இது கர்த்தர் என் மூலமா செய்யறாரு பத்தியா அப்படின்ட்டு ஒரு இது வந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய காரியங்கள் வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு பத்தியான்ற வெளிப்பாடு அந்த மாதிரியான ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ரொம்ப பிரியமில்லாதது என்ன தெரியுமா? இந்த பெருமை, மேட்டிமை. எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நாம தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா செய்யறது நாம இல்ல, அவர்ன்றதை எப்பொழுதுமே நம்ம மறந்துடக்கூடாது. ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். விசுவாச குடும்பங்களாக இருந்தாலும் சரி, ஊழியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, நாம் அற்புதம் செய்யறதில்ல, கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய
ஒரு காரியம் நம்ம கண்களுக்கு விட்டு நம்ம விலக்கிடவே கூடாது. எப்போதுமே வச்சுக்கணும். கடைசியா பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்றத இந்த பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துது. நாம சந்திக்கிற போராட்டங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்றத வெளியரங்கமாய் காட்டுது. அதனால இந்த காரியங்களை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பெரிய காரியங்கள பார்த்திருக்கிறோம். 1, ஏன் பாடுகள்? ஏன் போராட்டம்? என் வாழ்க்கையில ஏன்? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கிறிஸ்துவின் பாடுகள்ல நாம பங்காளிகளா இருக்கிறோம். நம்ம அதுல பங்கேற்கிறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2வது, இந்த பாடுகள் நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷத்துல நாம் நிலை நிற்கிறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த சோதனைகள் அப்படின்னும்போது, அதாவது கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற சோதனைகள் வரும்பொழுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடுகளை குறித்துதான, இந்த போராட்டங்களை குறித்துதான நிஜங்கள், ரியாலிட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்தை கர்த்தர் தரது கிடையாது. இந்த சோதனையில நம்ம திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றி, நமக்கு சத்துவத்தை கொடுத்து, நம்மை தாங்கிக் கொள்ள பலனை கொடுத்து, நம்மை அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழியை நமக்கு உண்டாக்குகிறாரு. 2வது, அவர் நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறாரு. நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு செய்வான். ஏன்? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம இருக்கணும். இதான் ரியாலிட்டி. நம்ம பாடுகளில் பாதி இருக்கும்போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு. தாங்கிக் கொள்ள பலன் தந்து தப்பித்துக் கொள்ள வழி தராரு. 2வது, நம்ம கூட அவர் இருக்கிறாரு. 3வது, நாம அவருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறோம். நம்மளை அற்பமா எண்ணி எப்படியோ போன்னு விடுறவர் கிடையாது நம்ம ஆண்டவர். நம்ம அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்களா இருக்கிறோம். இதான் ரியாலிட்டிஸ், இதான் நிஜங்கள். அடுத்தது, இந்த போராட்டங்கள் மத்தியில நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நாம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்முடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். நமக்கு இந்த போராட்டத்தை ஏற்படுத்தின மனிதருக்கு முன்பாக நம்முடைய நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். 3வது, ஜெபம் பண்றது, கர்த்தரை ஆராதிக்கிறது, வேத வாசிக்கிறது, சபையாய் கூடி வருகிறத விட்டு விடாமல் நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம், சக விசுவாசிகளோடு கூட இருக்கிற ஐக்கியம், குடும்பத்துல இருக்கிற ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆன நேரங்கள். இதான் நம்முடைய ரெஸ்பான்ஸ். 3 ரெஸ்பான்ஸ். 4வது, இதனால நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்றத ஒரு 7 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியா பார்த்தோம். போராட்டங்கள், சோதனைகள் நம்மளை பூரணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைக்க நமக்கு உதவுகிறது. நாம் சந்திக்கிற போராட்டங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல நமக்கு பெரிய பலனை உண்டாக்குகிறது. மற்றவர்களை பலப்படுத்த தேவன் நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்ற இது போராட்டங்கள் பயன்படுகிறது. அதே போல நம்மை நாமே உயர்த்தி தேவ கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு நாம சரியான வாழ்க்கையில வாழ, நம்ம யார் என்ற ரியாலிட்டியை நம்ம உணர்ந்து சரியாக நடந்து கொள்ள இந்த போராட்டங்கள், இந்த பாடுகள் நமக்கு உதவுது. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறோன்றத இந்த போராட்டங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு நாம இந்த மரண குழியில சிக்கி தவிக்கிறவர்களை தூக்கி விடுகிறதற்கு, கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறதற்கு இந்த பாடுகளின் பாதையை, பிசாசினால் கொண்டு வருகிற இந்த சோதனைகளை கர்த்தர் பயன்படுத்துறார். பிசாசு கொண்டு வரான், அவன் தீமையை கொடுக்குறான். ஆனா அந்த தீமையின் மத்தியில கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி, நம்மளை காப்பாற்றி, நம்மளை உயர்த்தி, அதுல விடுவிச்சு, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருது இல்ல, இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் சந்திச்சேன், இவ்வளவு பெரிய பாடுகளை நான் சந்திச்சேன், நான் வெளியே வந்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம்ம தைரியமா சொல்றதுக்கு கர்த்தர் நம்மளை சாட்சியாய் பயன்படுத்துறார். ஆமென். அப்ப இந்த போராட்டங்களை குறித்து, பாடுகளை குறித்து நீங்க இந்த கண்ணோட்டத்தை எப்பொழுதுமே தெளிவா வச்சுக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.